மண்டல பூஜையை ஒட்டி சபரிமலையில் இரண்டாவது நாளாகவும் பக்தர்கள் கூட்டம் அலை மோதுகிறது. மண்டல பூஜை காலத்தில் சபரிமலைக்கு பக்தர்கள் வருகை அதிகரிப்பது வழக்கம். இரண்டாவது நாளாக கூட்டம் அலை மோதுவதால் தரிசனம் காலதாமதமாகி வருகிறது. இது பற்றிய பார்வைகளை பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு ஐயப்ப பக்தர் வேலாயுதம் இணைந்திருக்கிறார். இணைந்தமைக்கு நன்றி திரு வேலாயுதம். நேற்றே சபரிமலையில மண்டல பூஜை கூட்டத்தில் 1 லட்சம் பேர் பங்கேற்றார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது. இன்றைக்கும் இரண்டாவது நாளாக பக்தர்கள் கூட்டம் அதிகரித்திருக்கிறத பார்க்கிறோம். இந்த மண்டல பூஜை காலங்களில் பொதுவாக எப்படி இவ்வளவு கூட்டம் வருகிறது? உங்களுடைய கருத்து என்ன? மக்கள் பக்தர்கள் அதிகமா எல்லா மாநிலங்கள்ல, தென் மாநிலங்கள்ல, வட மாநிலங்கள்ல கூட நிறைய மக்கள் வந்திருக்கிறாங்க. அதுக்கு தேவையான ஏற்பாடுகளை இந்த நிர்வாகமோ இல்ல அரசோ சரியா நிர்வகிக்கலையோன்னு இங்க பார்த்த பிறகு தெரியுது. ரொம்ப குழந்தைகள், வயதான அவதிக்குள்ளாயிருக்காங்க. பாதையில தண்ணீர் வசதி சில இடங்கள்ல மட்டும் செய்துட்டு 6-7 மணி நேரமா ஒரே இடத்துல அசையாம வரிசை நிக்குது. அந்த இடங்கள்ல தண்ணீர்களை கொண்டு கொடுக்காம காவல்துறை பக்தர்களை கெடுபடியா நடத்துறது மட்டும் இல்லாம போதுமான அளவுக்கு வசதிகளை அந்த நிர்வாகம் செய்யவில்லை. அது ரொம்ப பெரிய அவதி. தென் மாநிலங்கள்ல இருந்து எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் ரொம்ப பெரிய அவதியில. வெயில் வேற, இப்ப கால சூழல் இங்க ரொம்ப வெயில் அதிகமா இருக்குது. இந்த வெயில்ல அவங்க பொதுவா பந்தல் மாதிரி ஒண்ணு போட்டிருக்கிறாங்களே தவிர அதெல்லாம் ஒரு போதுமான ஏற்பாடா இல்ல. எவ்வளவு மக்கள் வர்றத கருத்துல கொண்டு அரசும் அந்த நிர்வாகமும் போதுமான ஏற்பாடு செய்தாங்கன்னா தான் எதிர்காலத்துல இருக்கும். இல்லைன்னா நிறைய பாதிப்புகள் வரும். இது அரசனுடைய கவனத்துக்கு கொண்டு போகணும். அந்த கேரள அரசோ அந்த தேவஸ்வம் போர்டோ அவங்க அந்த நிர்வாகிகள் மக்கள் நலனை அக்கறை கொண்டு செய்யணுமே தவிர வெறும் பூஜை புனஸ்காரங்கள்ல கவனம் செலுத்தி மக்கள் வர்றவங்களை பாதுகாக்கிறதோ அவங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளோ செய்ய தவறுவது என்பது இங்க இருக்கிற பல பக்தர்களுக்கும் பெருத்த வருத்தத்தையும் ஏமாற்றமாகவும் இருக்கு. நிச்சயமாக தேவஸ்வம் போர்டு உரிய நடவடிக்கை எடுத்திருக்கணும். பெருகி வர பக்தர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் உரிய வசதிகளை ஏற்படுத்தி தரவும் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய கருத்துகளுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.